செய்திகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் அவர்களில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அல்வா இந்து மசாவுடைய நிகழ்ச்சிக்கு வரை வந்து சிறப்பித்து கண்ணி சேர்த்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் பெருமக்களுக்கும் எங்களுக்கு நியமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அஜித் அவர்களுக்கு நான் வேலையை ஒப்படைக்கின்றேன். நீங்கள் மிகுந்த அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மௌலானா முறையில் டாக்டர் சத்யுதீன் வாஜி வாக்குடைய உரையாற்றுவதற்கு முன்பாக 22வது ஆண்டு ஜனவரி 1 தேதி இந்த அல்குரா இப்னு மௌசாவை நாம் துவங்கினோம். மறைந்த மருத்துவம் எஸ்கே அவர்களை நாம் மறக்க முடியாது. அவரிடத்திலே கொண்டு போய் என் பையனையும் சில நபர்களை விட்ட பொழுது ஏன் ஒரு மௌசாவை ஆரம்பிக்கலாம் என்றாங்க. அப்பொழுது எந்த விதமான ஏற்பாடு என்றும் இல்லை. அருமை சகோதரர் நமது ஊருக்குரிய முதுகெலும்பாக இருந்து உயிர்மூச்சாக இந்த ஊர் மக்களுக்காக நல்ல முறை பாடுபாட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பொன்னாட்சி விவசாய மையத்துடைய நிறுவனர் நம்முடைய பெரிய பள்ளிவாசலை துணைத் தலைவர் நடராஜ் நம்முடைய ராஜாரஜினி அவரிடத்திலே வந்து அவரிடத்திலே நான் உதவி கேட்டேன். நீங்கள் எனக்கு ஒரு இடம் தர வேண்டும், ஒரு உஸ்தாதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எல்லா ஏற்பாடும் நான் செய்கிறேன் என்று அவர்கள் வாக்கு கொடுத்து அன்றிலிருந்து இன்று வரை அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் கிருபையை கொண்டு இந்த மதரசாவில் 3 ஆண்டுகளில் 4 ஆபிகள். அதில் மிக முக்கியமான ஒரே ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அந்த 3 ஆபிகளிலே ஒருவர் குடும்பத்தோடு வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். அங்கே போய் சொல்லி டவுன் பண்ணியிருக்கிறார். மற்ற 2 உங்கள் வேலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை நமது மதரசாவுடைய இன்றைய மாணவராக இருந்து தினந்தோறும் கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஹாபில் ஏகி முகமது யாசின் 11ஆம் வகுப்பு ஆக்ஸ்போர்ட் ஆங்கில மேல்நிலை பள்ளியை படித்தாலும் இன்று வரை அதிகாரிகளையும் மாறியும் நம்முடைய மதரசாவுடைய மாணவராக வந்து கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார். மதரசால மாணவர்கள் வந்து பட்டம் வாங்கிட்டு யாரும் அங்கே நவுந்து போயில இன்று வரை நம்முடைய மதரசா மாணவராக இருக்கிறார். அதே போன்றுதான் என்னுடைய அருமை புதல்வர் நகோக்காரர் முகமது ஹசன் ஆபின் அவர்களும் இன்று வரை இந்த மதரசாவுடைய மாணவராக இருந்து கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படி ஒரு அருமையான ஒரு ஏற்பாட்டோடு தான் இந்த மதரசா. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு பட்டம் வரக்கூடிய மேஜர் முகமது சல்மான் ஆக்ஸ்போர்ட் மேல்நிலை பள்ளியிலே 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர். 10ஆம் வகுப்பு அவர்கள் அடுத்த மாதம் பொது தேர்வு, அதுக்கு முன்னாடி இந்த தேர்வில் அவர் வெற்றி பெற்றிருக்கார். கடந்த மாதம் 27 அவர் முடிச்சு முடித்தாலும் இன்று வரை இந்த மதரசாவுடைய மாணவராக இருந்து டவுர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் என்கின்ற நல்ல செய்தியை தெரிவித்து ஒரே இலக்கோடு ஒற்றை நோக்கோடு இந்த அல்குரா இப்னு மதரசா இன்ஷா அல்லாஹ் செயல்படும். இந்த ஊர் முழுவதும் 1976 அஸ்மினா சொசைட்டியிலே வெள்ளி விழா மாநாட்டிலே ஒரு கவிஞர் எழுதினார், செந்துல் சாகாதவர் சுற்றி இருக்கும் ஒவ்வொரு கூட்டாளர்கள் என்று நாம் சொல்லுவோம். இன்னும் வருங்காலத்திலே இந்த கூட்டாளர்கள் முழுவதும் ஆவிப்பு நிறைந்திருப்பார்கள் என்று அந்த ஒற்றை இலக்கோடு இந்த மதரசா செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய துஆவோடு என்று தெரிவித்தவனாக இப்பொழுது நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கதிர் கருணை அவர்கள் இங்கே சிறப்புரையாற்றி நிகழ்வுக்கு பிறகு கடல் வழங்கி சிறப்பிப்பார்கள். ஜலத்துமாக نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا سنلقي عليك قولا ثقيلا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم تبرك بالقرآن فإنه كلام الله وخرج منه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும்
குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழா அரங்கிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள், விழாவிலே பங்கேற்று உரையாற்றிய உலமா பெருமக்கள், குறிப்பாக வாழ்த்துறை வழங்கிய அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள், அப்துல் ரஹீம் சிராஜி ஹஜ்ரத் அவர்கள், அகமது மீரான் ஃபைசி ஹஜ்ரத் அவர்கள், யூசுப்தீன் ஹஜ்ரத் அவர்கள், நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய என்ஏஎம் அப்துல் அலீம் சாஹிப் அவர்கள், மதரசாவை திறம்பட நிர்வகித்து வரக்கூடிய அல்-ஹுதா எமது மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள், குறிப்பாக பொன்னாச்சி ஆஜா நஜ்முதீன் சகோதரர் அவர்கள், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள், விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிற சமுதாய பிரமுகர்கள், பட்டம் பெறக்கூடிய ஹாஃபிஸ் மற்றும் அவருடைய பெற்றோர் உறவினர்கள், செவிமடுத்துக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், பெரியவர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் கடந்த ஆண்டும் இங்கே இந்த மதரசாவில் இருந்து பட்டம் பெற்ற 3 ஆஃபிதுகளுக்கு பட்டமளிக்கும் அந்நிகழ்வில் பங்கேற்கிற வாய்ப்போடு இந்த ஆண்டும் மீண்டும் உங்களோடு ஒரே ஒரு ஆஃபிது அவருடைய பட்டமளிப்பு விழா. பொதுவாக பட்டமளிப்பு விழாக்கள் என்பது குர்ஆனுக்கான விழாக்கள். இது இந்த மதரசாவின் விழாவும் அல்ல, ஹாஃபிதுக்குள்ள விழாவும் அல்ல, இது குர்ஆனுடைய விழா. எங்கெல்லாம் உலகத்தில் ஹாஃபிது பட்டமளிப்பு விழாக்கள் நடைபெறுகிறதோ அதுவெல்லாம் திருக்குர்ஆனுக்கு எடுக்கப்படக்கூடிய பாதுகாப்பு விழா என்று சொன்னால் அந்த வார்த்தையில் மிக இல்லை. அந்த அடிப்படையில் ஹிஃபுது மதரசாக்கள் ஊரிலே இதற்கு முன்னாலே பேசியவர்கள் வரலாறுகள் சொன்னார்கள். ஒரு காலத்தில் அன்னூருலாவில் கொடுக்கப்பட்டது, ஃபைசுல் பக்ராத்தில் கொடுக்கப்பட்டது, பெண்களுக்கு மதரசா இருக்கிறது, இது ஆண்களுக்கு இருக்கிறது, படித்துக்கொண்டே ஹாஃபிஸ் ஆகுவதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசினார்கள். தெருவுக்கு தெரு இந்து மதரசாக்கள் உருவாக்கப்பட வேண்டும். பழைய மதீனாவை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பழைய மதீனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் அவர்களுடைய மறைவை ஒட்டிய சில ஆண்டுகள் வரையும் வீட்டுக்கு வீடு இந்து மதரசா நடந்தது. நம்ப மாட்டீர்கள், 4 வாசப்படிக்கு ஒரு வீடு, அந்த வீட்டிலே மனப்பாடம் செய்து கொண்டிருப்பார்கள். பள்ளிவாசலிலே சுற்றி ஒரு குழுவாக உட்கார்ந்து தஹ்ஃபீஸ் வகுப்பு என்று சொல்வார்கள். இன்னைக்கும் நீங்க அஜ் உம்ராவுக்கு போறப்போ குறிப்பாக மதீனாவினுடைய மஸ்ஜித் நபவியில வந்து பின்னாடி பாருங்க, குழுவாக ரவுண்டு கட்டி உட்கார்ந்து இருப்பாங்க. கேட்ட தஹ்ஃபீஸுல் குர்ஆன். கோடை காலத்துல சம்மர் வெகேஷன் லீவ்ல அங்க தஹ்ஃபீஸுல் குர்ஆன் சின்ன சின்ன பந்தலா போட்டு 2-3 தெருவுக்கு முச்சந்தில பந்தல் போட்டுருக்கும். என்னன்னா குர்ஆன் கோர்ஸ்பாங்க. 7 வருஷத்துல சில பேர் வெறும் கோடை காலத்துல மாத்திரம் இன்சு செய்து ஆபிதா இருக்கிறார்கள். வருஷம் பூரான்ல குர்ஆனை மனப்பாடம் செய்விக்கிற பணியில் இந்த உம்மத்து முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த முன்னுரையை சொல்லுகிறேன். கோடிக்கணக்கான ஹாஃபிதுகள் உலகத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இஞ்சிலை மனப்பாடம் செய்தவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. அட்டை டு அட்டை மனப்பாடம் யாருமே இல்லை. தௌராத்தை மனப்பாடம் செய்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஜபூரை மனப்பாடம் செய்தது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்.
தௌராத்தினுடைய ஹாஃபிஸா 4 பேர் மட்டும்தான் உலகத்திலேயே ஹாஃபிஸா. பிஸ்மில்லாஹ்ல தொடங்கி கடைசி வரை தௌராத்தினுடைய கடைசி வாசகம் அது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸாகவும் இருக்கிறது. இதா ஃபாத்தக ஹயாவு பால்மா ஷேத ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸா தான் தௌராத்தினுடைய கடைசி வசனம். பிஸ்மில்லாஹ்ல இருந்து அந்த வசனம் வரைக்கும் தௌராத்தை மனப்பாடம் செஞ்சது 4 பேர் தான். யாருக்கும் தெரியாது. உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் ஹாஃபிஸ்கள், பிஞ்சிலிருந்து பெருசு வரையும் ஹாஃபிஸ்கள். கடந்த ஆண்டு இந்தோனேஷியாவில் 78 வயசு கிழவி இந்த பச்சை ரிப்பன் பச்சை இதெல்லாம் உருமா காட்டி அவங்க ஹாஃபிஸ் பட்டம் பெற்றது யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். இந்தோனேஷியாவினுடைய ஹாஃபிஸ் பட்டம் பெறுபவர்களில் மூத்தவர் என்று பதிவு செய்திருக்கிறார்கள். 7 வயசு பிள்ளை 8 வயசு பிள்ளை எல்லாம் இந்த உம்மத்திலே ஹாஃபிஸ் ஆகிறது. இந்த வயது ஒரு 12-13 வயசு அவ்வளவுதான். வெளியில இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு வேட்டி கட்டுறதுக்கே தெரியாது. நம்ம இங்க தலப்பா கட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். பிஞ்சிலிருந்து பெருசு வரை இந்த உம்மத்திலே ஹாஃபிஸ் ஆகிறார்கள். ஹாஃபிஸ்கள் இருக்கிற வரைக்கும் குர்ஆனுக்கும் அழிவு கிடையாது கியாமத் வரை. அடிக்கடி இது போன்ற விழாக்களில் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி இருப்பார்கள். அது பழைய செய்தி தான், ஆனால் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து சொல்லப்பட வேண்டும். உலகத்தில் குர்ஆனை எல்லாம் தடை செய்தாரோ எரித்தாரோ கடலிலே போட்டாரோ அடுத்த நாளெல்லாம் இல்லை, அன்னைக்கு மாலையே குர்ஆன் ரெடி ஆயிரும். காரணம் எங்களிடம் ஹாஃபிஸ்கள் இருக்கிறார்கள். நாடு தடை செய்துன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்டே எல்லா குர்ஆனையும் வாங்கி எரிச்சிருச்சுன்னு வைங்களேன், நான் அந்த மாதிரி கூட செய்வாங்களா அப்படின்னா இந்த மாதிரி அரசாங்கம் எந்த மாதிரி வேணாலும் செய்வாங்கல்ல. அப்படி ஒரு கால் செஞ்சுட்டா காலையில குர்ஆன் உலகத்திலேயே இல்லை அப்படின்னா மத்தியானம் குர்ஆன் ரெடி ஆயிடும். மத்தியானம் ஒரு குர்ஆன் அல்ல 10,000 குர்ஆன் ரெடி ஆயிடும். ஹாஃபிஸ்கள், ஹாஃபிஸ்ங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம். ஒன்று மனனம் செய்பவர், இன்னொன்று பாதுகாப்பவர், இன்னொன்று பேணுதலாக இருப்பவர். இப்படிலாம் பல அர்த்தம் இருக்கு. குர்ஆனை பாதுகாப்பவர், குர்ஆனை மனனம் செய்பவர், குர்ஆனை பேணுதலோடு அணுகுபவர், இது எல்லாமே ஹாஃபிஸ் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு காலத்தில் ஹாஃபிஸ் என்பது 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தால் ஹாஃபிஸ். இன்னைக்கு நாம அதை சுருக்கி 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 கொண்டு வந்து குர்ஆன் மனப்பாடம் பண்ணாவே ஹாஃபிஸ் கொண்டு வந்துட்டோம். முதல்ல எல்லாம் குர்ஆன் மனப்பாடம் பண்ணா ஹாஃபிஸ் இல்லை, அது பேர் முக்ரிபாங்க. ஹதீஸ் கலை வல்லுநர்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முக்ரிபாங்க. என்ன முக்ரினா ஓதுறவர் ஓதுறவர்னு அர்த்தம். ஹாஃபிஸ்களுக்கு புழக்க பாஷையில முக்ரின்னு சொல்லுவாங்க. ஹாஃபிஸ் அப்படின்னு யாருக்கு சொல்லுவாங்க? 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம். 1,00,000 மனப்பாடம் பண்ணாங்களா அப்படின்னு நாம நினைக்கிறோம். அல்லாமா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி 6,00,000 ஹதீஸ் மனப்பாடம். 6,00,000. யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி 6,00,000 ஹதீஸ்கள் மனப்பாடம். நம்ம மதரசா பிள்ளைகளை தவிர பப்ளிக் 40 ஹதீஸை வண்டி ஓடாது. 40 ஹதீஸை ஓடாது. 4,000 40,000 4,00,000 6,00,000 ஹதீஸ். அல்லாஹ் அக்பர். குர்ஆன் மனப்பாடம் செய்யப்படுவதன் மூலமாக இந்த உலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அதற்காகத்தான் ஹிஃப்து மதரசாக்கள். ஊருக்கெல்லாம் இல்லை, வீதிகள் தோறும் ஹிஃப்து மதரசாக்கள் வேண்டும். முன்னாடி பேசுற உலமாக்கள் சொன்ன மாதிரி வீட்டு வீட்டுக்கு ஹாஃபிஸ். இந்த வேலைப்பாளையம் அங்க இந்த மாதிரி காயல்பட்டணம் இங்கெல்லாம் முஸ்லீம் இப்போ நிறைந்திருக்கக்கூடிய ஊர்ல வீட்டுக்கு வீட்டு நிறைய பேர் ஹாஃபிஸ் ஆகிட்டு உலமாக்களாவே இந்த லிஸ்ட்ல இருந்து மௌலவி ஆகி பள்ளிவாசல் அப்படியெல்லாம் இல்லை, ஹாஃபிஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கல்வி வியாபாரம் ஃபாரின்ல வேலை அப்படி இப்படின்ட்டு போயிடுவாங்க. மொத்தத்தில் ஹாஃபிஸ் ஆயிடுவாங்க. எக்கச்சக்கமான ஹாஃபிஸ்கள். அந்த ஊருக்கார ஒருத்தர் எங்க உஸ்தாத் வஃபாத் ஆகிட்டாங்க, எவ்வளோ அப்துல்லான்னு சொல்லி நபரெல்லாம் இருக்கிறதோ அவங்க பாடத்தில் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல கூட்டு ஆஃபிஸா ஏன் தெரியுமா, மக்காவுக்கு வகி கொண்டு வரப்போ ஜிப்ரீல் எங்க ஊர்ல கொஞ்ச நேரம் இறங்கிட்டு போனாரு அப்படின்னு விளையாட்டாவே சொல்லுவாரு. வகி கொண்டு போறப்போ
மாலத்தீவே ஜிப்ரீல் கொஞ்ச நேரம் இறங்கிட்டு போயிருப்பார் போல தெரியுது. எங்களுக்கு எக்கச்சக்கமான ஹாபிஸா, நிறைய ஹாபிஸா காயப்பட்டிருந்ததுல அந்த மாதிரி தான் நிறைய பெண் ஹாபிஸா, ஆண் ஹாபிஸாக்கள் மட்டுமில்லை பெண் ஹாபிஸுகள் நிறைய காயப்பட்டிருந்ததுல. ஹாபிஸாக்கள் அஜத்துமார்கள் தொழுகை வைக்க போறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, ஆண்கள் பகுதி மட்டும் இல்லை, லேடிஸ் பகுதியில இருந்தெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. மிஸ் ஆச்சுன்னா சத்தம் அங்கிருந்து வந்துடும். பொருளுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும் தப்பு வந்துச்சுன்னா, அதனாலேயே அங்க போறதுக்கு யோசிப்பாங்க. அவங்க எல்லாம் சரளமா உள்ள வயசான பொம்பளைகள்லாம் அடிக்கடி ஆயத்துக்கள் ஓதிக்குவாங்க. வேடிக்கையா உலமாக்கள் ஒரு செய்தி சொல்லுவாங்க. இந்த மீன் விற்கிற பொம்பளைக்கு மாதிரி எறா விற்கிற பொம்பளைக்கு போகும் சந்தில, அந்த ஊர்ல சொல்றேன். போயிட்டே இருக்கிறப்போ அது கத்திக்கிட்டே போகுமா, அந்த பொம்பளை ஏறா ஏறா அப்படின்னு கத்திக்கிட்டே போகும். உள்ள இருந்து கிளவி கேட்குமா, கயிற ஏறாவா சர ஏறாவா? குரான்ல சூறால வந்து கயிற ஏறாட்டா நல்ல ஏறா, சர ஏறாட்டா கெட்ட ஏறா. அந்த அம்மா அதை வந்து நல்ல ஏறாவா, நல்ல மீனா பழைய மீனா நம்ம கேட்போம். அது மாதிரி நல்ல ஏறாவான்னு கேட்க வேண்டியது. அதுக்கு ஒரு ஆயத்து எடுக்குது, கயிற ஏறா சர ஏறா. ஹாஃபிதுகள் உருவாக்கக்கூடிய ஊர்கள் உண்மையாகவே அல்லாஹ்வின் பாக்கியத்திற்குரிய செழிப்பானது. எக்கச்சக்கமான ஹாஃபிதுகள் அந்த ஊர்ல இருக்காங்கன்னு வரணும். தொழுகை வைக்கிறதுக்கே பயமா இருக்கும் எந்த அஜெண்டா இருந்தாலும். ஏன்னா பூரா நிற்கிறாங்களே ஹாஃபிஸாக்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹாஃபிதுகள். நீங்க அதுக்கப்புறம் வேணும்னா இதுல கண்டினியூ ஆக விருப்பம் இல்லைன்னா உங்க பாட்டியில வெளிநாடு போங்க, தொழில் செய்யுங்க, என்னமாவது பண்ணுங்க, மொத்தத்தில் ஹாஃபிதாகுங்க. வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் ஹாஃபிதுகள் வேண்டும். அந்த அடிப்படையில் அல் ஹுதா மதரசா ஒரு சிறப்பான சேவையை செய்கிறது என்று சொல்லலாம். பொதுவாக நாம் வந்து இந்த மாதிரி நேரத்தில் ஹாஃபிஸை பாராட்டணும். ஓத வைச்சு அந்த பையனை ஹாஃபிஸ் ஆகணும்னு விரும்பின பெற்றோர்களுக்கு பாராட்டணும், துவா செய்யணும். அவங்கள வந்து இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிற களமாக ஒரு மதரசாவை நடத்துகிறவர்கள், மதரசாவை நிர்வகிப்பவர்கள், இவங்களை எல்லாத்தையும் பாராட்டணும். இது என்னவோ அவங்களுடைய குடும்பத்துக்கும் பர்சனல் விஷயத்துக்கும் நடத்தப்படுகிற பாராட்டு அல்ல. நீங்கள் நடத்துகிற மதரசாவால், நீங்கள் உருவாக்குகிற ஹாஃபிஸ்களால் என்கிற அடிப்படையில் வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் நிர்வாகிகள். அன்பானவர்களே, மதரசாக்களை குறித்து ஒன்று ரெண்டு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதல் மதரசா உலகத்திலேயே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃபர்ஸ்ட் மதரசா உருவானது மக்காவில். ஃபர்ஸ்ட் மதரசா, அந்த மதரசாவுக்கு பேர் தாருல் அர்கம். தாருல் அர்கம். காஃபிர்கள் எல்லாம் ஒன்று கூடுவதற்கு இடம் இருக்கிறது, ஆலோசனை நடத்த இடம் இருக்கிறது. இஸ்லாத்திற்கு எதிராக திட்டம் தீட்ட அவர்களுக்கு இடம் இருக்கிறது. அப்படின்னா முஸ்லிம்களுக்கு ஏதாவது இடம் வேண்டும். வரக்கூடிய வகியை ஓதி காட்ட வேண்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைக்க வேண்டும், ஆயத்துகளுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்ல வேண்டும். அதுக்கு இடம் இல்லை. வருத்தத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் நபிப்பட்டம் வாங்கிய சில நாட்களில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அர்கம் அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சார். கம்மி வயசு, இஞ்சி போனா ஒரு 12 வயசு பையன் அர்கம். அவங்க தகப்பனார் பேரும் அர்கம், அர்கம் இப்னு அர்கம். அவர் எந்திரிச்சார். அவர் எந்திரிச்சு சொன்னாரு, எங்க வீட்டை எடுத்துங்க, நாங்க மதரசாவுக்காக வக்ஃப் செய்யறோம், இடத்தை எடுத்துங்க, நீங்க மதரசா நடத்துங்கன்னா. மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அது பேர் தாருல் அர்கம். ஆரம்ப கால வகி முழுவதும் அங்கேதான் இறங்கியது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்தில் சேர்ந்தது அந்த வீட்டில் தான், அந்த வீட்டில் தான். சஹாபாக்களை குழுவாக அமர வைத்து சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருந்து ஒவ்வொரு வசனமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்து மனனம் செய்ய வைத்தது அந்த வீட்டில் தான். அகில உலகத்தில் உம்மத்தே முஹம்மதியாவில் இந்த உம்மத்தினுடைய முதல் மதரசா தாருல் அர்கம். இரண்டாவது மதரசா மதீனாவிற்கு போனதற்கு பிறகு
துவங்கப்பட்ட சுஃபா மதரசா, திண்ணை மதரசா. அதில் ஓதியவர்களுக்கு திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சுஃபா என்று பெயர். மஸ்ஜிது நபவியினுடைய திண்ணை. இன்னைக்கும் ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு நேர் பின்னாடி ஒரு மேடை மாதிரி இருக்கு. இந்த மேடை தான் திண்ணை. ஒரே நேரத்தில் சுமார் 250 பேர் வரை ஓதியதாக சஹாபாக்கள் தெரிவிக்கிறார்கள். ஓதுறவங்க எல்லாமே 10 வயசு, 12 வயசு, 30 வயசு, 40 வயசு, 70 வயசு, அத்தனை பேரும் ஓதிய காலம். அது திண்ணை மதரசா, திண்ணை தோழர்கள் என்று பெயர். ஆக மக்காவிலே ஒரு தாருல் அர்கம் உருவானது. ஹாஃபிஸ்கள் உருவாகி கொண்டே இருந்தார்கள். மதீனாவிலே சுஃபா உருவானது. எக்கச்சக்கமான ஹாஃபிஸ்கள் உருவானார்கள். வெறும் ஹாஃபிஸாக மட்டுமல்ல, ஆலிமாகவும் ஆனார்கள். வேற வார்த்தைகள் சொல்றதுன்னா, சுஃபாவில் இருந்துதான் இந்த உலகத்திற்கு இஸ்லாம் கிடைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது யார நம்பியும் தீனுல் இஸ்லாமை விட்டுட்டு போகல. அந்த திண்ணை தோழர்களை மட்டும் நம்பி விட்டுட்டு போனாங்க. இவங்கெல்லாம் என்கிட்ட ஓதிட்டாங்க. இந்த திண்ணை தோழர்கள் கையில நான் இந்த மார்க்கத்தை ஒப்படைச்சிட்டு போனா உலகம் பூரா கொண்டு போய் அவங்க சேர்த்துருவாங்க. அந்த திண்ணையில் இருந்துதான் தீனுல் இஸ்லாம் திக்கும் பரவியது, எட்டுத்திக்கும் பரவியது. எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். பள்ளிவாசல் திண்ணையிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ எல்லாம் பள்ளிவாசல் திண்ணையில உட்கார்றது வேற. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இப்போ எல்லாம் திண்ணை தோழர்கள்னா இத்தனை பேசுறதுன்னு அர்த்தம். யாரும் கோவிச்சு கூடாது. நிறைய பள்ளிவாசல் அதுதான் ஓடுது. மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும், மகரிப்ல இருந்து இஷா வரைக்கும் அந்த மாதிரி உட்கார்ந்து பேசுறவங்கலாம் இருக்கிறாங்க. என்னத்தையாவது எல்லா சப்ஜெக்டும் வரும். மோடியில இருந்து அத்தனை பற்றியும் பேசுவாங்க. யாரும் கிடைக்கலன்னா பேசுவாங்க. திண்ணை தோழர்களால் தீனுல் இஸ்லாம் கொண்டு வரப்பட்டது. திண்ணை தோழர்களால் பரவி. இதெல்லாம் மதரசாக்கள். சற்றேறக்குரிய 300 வருஷம் தாண்டிய போது பகதாதில் நிசாமியா வந்தது. மிகப்பெரிய அரபிக் கல்லூரியா. ஒரே ஊர். அந்த தெருவில் நிசாமியா, இந்த தெருவில் நிசாமியா, இந்த தெருவில் நிசாமியா. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ஓதி கொடுத்ததெல்லாம் நிசாமியா. அதே நூற்றாண்டினுடைய கடைசியில் இன்றைக்கும் உலகத்தில் போற்றப்படுகிற ஜாமிஉல் அஸ்ஹர் உருவானது. கைரோ, காஹிராவில் இருக்கிற ஜாமிஉல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எங்கேயாவது நீங்க ஒரு இன்சு மதரசாவோ ஒரு அரபி மதரசாவோ நீங்க நடத்துகிறீர்கள் என்றால் பாரம்பரியமான இது ஒரு சங்கிலி தொடர், இது ஒரு பெல்ட். இந்த தொடரில் தாருல் அர்கமிலே இருந்து இன்றைக்கு இருக்கிற அனுகுதா வரைக்கும் வரும். இவங்க எல்லாமே குர்ஆனுடைய பணியாளர்கள், குர்ஆனை பாதுகாப்பவர்கள், குர்ஆனுக்காக உழைப்பவர்கள். அஹ்லுல்லாஹி வ காஸத்துஹு என்ற ஹதீஸில் வருகிறது. அல்லாஹ்வுடைய குடும்பம் ஹாஃபிஸ்கள். அல்லாஹ்வுக்கு சொந்தமா குடும்பம் கிடையாது. அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது. லம்யதுக்கு உதவி உள்ளது. அவன் குழந்தை கிடையாது, பேரண்ட்ஸ் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய குடும்பம் என்பது ஹாஃபிஸ்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய பர்சனல் ரிலேஷன்ஸ் சொல்றவங்கள தனிப்பட்ட சொந்தம், அதுதான் காஸத்தின் பேரு. ஹதீஸ்ல அந்த வார்த்தை வருது. ஹாஃபிஸ்கள் காஸத்துஹு, அல்லாஹ்வுடைய தனி சொந்தங்கள். இப்படிப்பட்ட தன்மைகளை எல்லாம் இருக்கிற காரணத்தால் தான் ஹாஃபிஸ்களை பாராட்ட வேண்டும், பெற்றோர்களை பாராட்ட வேண்டும், உருவாக்குபவர்களையும் அதற்கு ஒத்தாசையாய் உதவியாய் இருப்பவர்கள் எல்லாரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். முதல்ல ஆசை வரணும். பையன் சம்பாதிக்கணும், பையன் பெரிய இதாகணும், அதாகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டுக்கு போகணும், கோடிக்கணக்கில் கோடீஸ்வரன் ஆகணும், என் பையன் ஆபீஸ் ஆகணும்னு முதல்ல ஆசைப்படுங்க. மக்களை தான் ஆக்காதவங்க கூட பேரம் பேத்தியாவது ஆக்கலாமா இன்ஷா அல்லாஹ். முதல்ல அந்த பேர் வைக்கிறது
குழந்தைய கொடுப்பாங்க. மடியில் வாங்கி வச்சுட்டோம்னா அவர் பிறந்த நேரத்தில் அவர் ரொம்ப ஜோஷா இருப்பார். அந்த நேரத்தில் என் பையனை ஆஃபீஸ் ஆக்கி ஆலிமாக்கி ஒன்றும் ஆக மாட்டார், அது வேற. ஆனாலும் மடியில் பேர் வைக்கிறப்போ சொல்லுவாங்க, வாசிங்கிறார் நல்ல பேர் வச்சுட்டு பையனை எப்படியாவது நான் ஆஃபீஸா வாங்கணும்னு நான் நியத்து வச்சிருக்கேன் பாரு. அந்த நேரத்தோட சரி, அவ்வளோதான். அவன் வளர 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 8th 9th எல்லாம் பாஸ்போர்ட் கையில் வந்து அடுத்து என்னென்னு ஃபிக்ஸ் ஆகிடும் அவனுடைய பயணம் பூரா. அவனுடைய ஆபீஸ் ஆகுவதற்கு ஆசை வேண்டும். ஆசைப்பட்டால் துவா செய்தால் அல்லாஹ் ஆபீஸ் ஆகி விடுவார். நான் கடந்த வருஷம் இதே மேடையில சொன்னேன், நம்ம நினைச்சா மட்டும் ஆபீஸ் ஆக முடியாது, அல்லாஹ்வும் நினைக்கிறான். என் பையனோ என் பேரனோ என் சந்ததிகளிலோ யாரையாவது ஆபீஸ் ஆகுன்னு துவா நான் கேட்க வேண்டும், அல்லாஹ் அதை ஏற்க வேண்டும். அப்பதான் ஆபீஸ் ஆக முடியும். எல்லாரும் ஆபீஸ் ஆக முடியாது. ரப்புல் ஆலமீன் இந்த மிகப்பெரிய ஏற்பாட்டை ஒரு சங்கிலி தொடரை வைத்திருக்கிறார். ஆசைப்பட்டு ஆபீஸ் ஆகும். கொஞ்சம் யோசனை தாய்மார்கள் கேட்டுருக்காங்க. தாய்மார்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்கு. நான் என்ன சொல்றேன், இப்ப இந்தோனேஷியாவில் 6 வயசு ஆபீஸ், 7 வயசு ஆபீஸ். எப்படி எப்படி சாத்தியம்? ஏன் நம்ம ஊர்ல அந்த 6 வயசு பையன் ஆபீஸ் ஆக முடியாதா? இந்தோனேஷியாவுக்கு எல்லாம் ஸ்பெஷலா ஏதாவது கொடுத்துருக்கானா? இந்தோனேஷியால மலேசியால இங்கெல்லாம் நீங்க யூடியூப்ல பாருங்க, கண்ணு தெரியாத புள்ள ஒன்று ஒரு 6 வயசு சமீபத்தில் போட்டி வச்சு திருக்குறான் மனப்பாட போட்டியில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த டோட்டல் ஃபேமிலி 14 பேரையும் உம்ரா போகிறதுக்கு ப்ரைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உம்ரா பயணம். என்னன்னா 14 பேருக்கு உம்ரா. அந்த ஒரு புள்ளனால இந்த புள்ள என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா? குரானை அவ்வளவு பக்காவாக மனப்பாடம் பண்ணியிருக்குது, ரிவேஸில் வேற வருது பின்னாடி. நம்ம சும்மா நல்லா பக்காவாக ஹாப்ஸாவாக இருந்தால் சும்மா விளையாட்டுன்னு சொல்லுவோம், தலை கீழே ஓதுவார் அப்படின்னு. அது சும்மா சொல்கிறது தான், ஓதலாம் முடியாது. ஏன்னா அந்த கூட உண்மையாலுமே தலை கீழே ஓது. யூடியூப்ல இருக்கு பாருங்க, தலை கீழே ஓதுங்க. அதன் எக்குள்ள ஒரு ஃபோன் அதில் நூலது வனம் எளிது அல்லாஹ் சமூக குடும்பம்லாம் ஆகுது. நமக்கு ஒரு சூறா ஓதக்கூடிய கொஞ்சம் முக்கிய தடுமாறி தான் ஓதுற மாதிரி இருக்கு. 1.5 வயசு சூறாவையே அந்த அம்மா குரான பூரா ஓதுது, தலைகீழ ஓடுது. சரி, இப்போ இது வந்து ஏதாவது தனித்திறமை அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது எடுத்துக்கலாமான்னா அந்த தாயுடைய பேட்டி அதுதான் இப்போ கவனத்திற்குரியது. நான் அதுதான் தாய்மார்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு செய்தியோடு சொல்ல வேண்டும். அன்பு தாய்மார்களே, கர்ப்பத்தில் குழந்தை அல்லாஹ்வால் உருவாக்கப்படுகிற போது 120 நாள் வரைக்கும் ரூஹ் வராது. 340 இல்லையா? ஃபர்ஸ்ட் 40 days, செகண்ட் 40 days, 3வது 40 days முடிஞ்சு 120வது நாள் தான் ரூஹ் வரும். அது வரைக்கும் உள்ள ரூஹ் வராது. நீங்க 110வது நாள் போய் கை வச்சு பாருங்க, கர்ப்பஸ்திரியை காது வச்சு பாருங்க, துடிப்பு கேட்கறது. கரெக்டா 120வது நாள் துடிக்க ஆரம்பிச்சு. கொஞ்சம் கவனிக்கணும் தாய்மார். துடிப்பு வந்த உடனே முதல்ல வேலை செய்யறது காது, காது பகுதி. அதை காதுன்னு கூட சொல்ல முடியாது. பிண்டத்துல எல்லாம் ஒரு ஓட்டம் மட்டும்தான் அப்ப இருக்கும். முழு பரிணாமம் ஆயிருக்காது 120 நாள்ல. காது வேலை செய்ய ஆரம்பிச்சது. முதலில் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையின் உடல் உறுப்புகளில் முதலில் வேலை செய்ய துவங்கியது காது. குரான்ல நிறைய இடங்கள்ல ஒரு ஆயத்து வரும். குரான் அடிக்கடி ஓதுறவங்களுக்கு தெரியும். வஜஅலலக்கும் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதத கலீலம் மா தஷ்குரூன். நிறைய வருது பாருங்களேன். இங்க எல்லாம் நிச்சயமாக செவிப்புடன், அதாவது காது, வல் பஸர் பார்வை, வல் ஃபுஆத் உள்ளம் சிந்தனை, இந்த மூணும் அப்படின்னு சொல்லிட்டே வரும். குரான்ல நிறைய இடத்துல இது வருது. ஆனா இந்த வரிசையில தான் வருது. இந்த பேட்டர்ன், இந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கு. ஒரு இடத்துல கூட கண் பார்வை முன்னாடி போய் காதுங்கிறது பின்னாடி வரல. செவிப்புலன் தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறான்.
அடுத்து பார்வை, அடுத்து சிந்தனைங்கிறான். குர்ஆன்ல எல்லா இடத்துலயும் வருது. இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக செவி, பார்வை, சிந்தனை இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படும், இதுகள் குறித்து விசாரிக்கப்படும் வருது. எல்லா இடத்திலையும் பார்வையை விட செவியை ஏன் முற்படுத்துகிறான் என்று தஃசீர்கள்ல விளக்கம் எழுதுறப்போ இந்த விளக்கம் எழுதுறாங்க. என்னன்னா, கர்ப்பத்துல ஃபர்ஸ்ட் வேலை செய்யறது இன்ன சம்ஆ, சம்ஆ தான் வேலை செய்யுது. பார்வையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும். வேற எல்லாமே மற்ற உடல் உறுப்பு அது இது கையை விரல வளர்க்க எல்லாமே அதுக்கப்புறம் தான். இப்ப என்னன்னா 120வது நாள் தாய்மார்களுக்காக சொல்லுகிறேன். ஒரு அம்மா குர்ஆனை கையில தூக்குது 120வது நாள். சாப்பிடுற நேரம் தூங்குற நேரம் தவிர மீதி நேரம் பூரா டெலிவரி வரைக்கும் நான் ஸ்டாப்பா குர்ஆன் ஓதிட்டே இருக்கு. கண்டிப்பா அந்த குழந்தை வெளியே வந்த உடனே 6 வயசுல தாராளமா ஆபிசாய். ஏன்னா கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையுடைய காதுல விழுந்த ஒரே ஒரு சீரான சத்தம் இது மட்டும்தான். இது மட்டும்தான், வேற எதுவும் காதுல விழுகல. உயிர் வந்த நாளில இருந்து ஒரு குழந்தை கருவறையில இருந்து வெளியே வருகிற வரைக்கும் நான் ஸ்டாப்பா இந்த குர்ஆனை கேட்டுட்டே இருக்கிற குழந்தை வெளியே வந்த உடனே கொண்டு போய் மதரசால விட்டு பாருங்க, இருக்கிற எல்லா குழந்தைய விட இதான் ஃபர்ஸ்ட் வரும். மனப்பாடம் செய்ய வச்சு பாருங்க, சூப்பர் ஃபாஸ்ட்ல மனப்பாடம் பண்ணும். ஏன் தெரியுமா? அது உயிர் வந்த நாளில இருந்து இதை கேட்க துவங்கி விட்டது. நான் இப்ப சொல்ல வர்றது 6 வயசு கத்திரியாத பிள்ளை ஹாஃபிஸ் ஆனது அவங்க அம்மாவுடைய பேட்டி. எல்லாம் உம்ராவுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுத்தாங்கல்ல, அப்ப சொல்லுது அந்த அம்மா, நான் உயிர் வந்த நாள்ல இருந்தல, என்னைக்கு நான் கன்சீவ் ஆயிட்டேன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு குர்ஆனை தூக்குனேன். நான் டெலிவரி வரையும் குர்ஆன் ஓதிட்டு தான் இருந்தேன், வேற ஒண்ணுமே இல்லை. ஸ்பெஷலா ஒன்றும் எதுவும் பண்ணல. இன்னைக்கு நம்ம அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் மோட்டிவேஷன் கோர்ஸ் அந்த படிப்பு இந்த படிப்பு அப்பா கிளாஸ் ஒப்பா கிளாஸ் என்னமோ பண்றாங்க. கோர்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் கர்ப்பம் தரித்த நாளில இருந்து குர்ஆன் கையுமாக ஒரு தாய் இருக்கட்டும். இந்த ஊர்ல எங்க ஊர்ல உங்க ஊர்ல எல்லா ஊர்லயும் குர்ஆனோட இருக்கட்டும். அந்த குழந்தை திரும்ப 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 குர்ஆன் மட்டும் கேட்கட்டும். வெளியே வந்த உடனே எவ்வளவு வேகமாக ஆபீஸ் ஆகிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்போ இங்க கொஞ்சம் நிறுத்திட்டு நான் ஒரு செய்தி சொல்லணும். என்னன்னா, நம்ம பிள்ளைகள் பூரா இப்ப சின்னதுலயே அருமையா சினிமா பாட்டு பாடுதுன்னா என்ன அர்த்தம்? கர்ப்பத்துல இருக்கிறப்ப எது அதிகமா காதுல விழுகுதோ அதுதானே வெளியே வந்தோன்னு வரும். 2 வயசுலயே என் பையன் அப்படி பாடுறான்னு அந்த அம்மா பெருமைப்பட்டிருக்கு. நீ கர்ப்பத்துல உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்ப. அதுக்கு வெளியே வந்த உடனே பிக் பாஸ் தான் வேகமா வரும். உள்ள பார்த்த சீரியல், சினிமா, பாட்டு. இந்த தாய் வந்து கர்ப்பமா இருக்கிறப்ப என்ன பாட்டை முழங்கிட்டு இருந்தாலோ குழந்தை வெளியே வந்தோம்னா அந்த பாட்டை அழகா பாடும். மற்ற பாட்டை எல்லாம் விட ஒரு தாய் தனது கர்ப்ப காலத்தில் அவள் வந்து என்னவெல்லாம் கேட்க வைக்கிறாளோ அந்த குழந்தைக்கு அது வரும். குழந்தைகளிலே ஆபத்துகள் நிச்சயமாக இருக்கிறார்கள். நாம் அவர்களை அடையாளம் கண்டு வெளியில் எடுக்கணும். இந்த பசங்களை எல்லாம் கண்டெடுத்த மாதிரி தான் எடுத்துருக்கோம். இவங்க வந்து ஆபீஸ் ஆயிடுவாங்க. இன்னும் நம்ம வீடுகளில் இருக்கிறாங்க. என்ன செய்யணும் தெரியுமா? ஐடென்டிஃபை பண்ணி ஆளை தூக்கணும். நீ வைக்க, நீ நல்லா ஓதுவ போல தெரியுது, நீ ஆபீஸ் ஆயிரு. அவன் நல்லா ஓதனாலும் கத்தா கொண்டு போய் எங்கேயாவது தள்ளுவார், எங்கேயாவது தள்ளுவார். உனக்கு அதெல்லாம் வேணாம், இதை பாரு. அவனுக்கு வர்ற திறமையை தூக்கி உருவாக்குங்கன்ற. நல்லா படிப்பு வருது, நான் வேணாம்னு சொல்லல. நல்ல உயர்ந்த பட்ட படிப்பு, ஐஏஎஸ், அது இது எது வாய்ப்பு போடும். அவனிடம் உள்ள தனித்திறமையை கண்டறிந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி ஆளை தூக்கி கொண்டு போய் அங்க வைக்கணும். அதை செய்யணும். ஆபீஸ்களாக இருப்பதற்குள்ள தகுதி எத்தனையோ குழந்தைகள்ட்ட நம்ம வீட்டில் இருக்கு. நாம தூக்கணும் அவங்கள கரெக்டா. யாருக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல விடணும்.
மைமுனா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி நம்முடைய தாய். மைமுனா அம்மா வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இரவு தங்குவதற்காக இஷாவுக்கு பிறகு போனா அந்த பையன் அவர் 7 வயசு தான், அவர் அங்கே படுத்துட்டார் மைமுனா அம்மா வீட்டில். சஹீஹுல் புகாரில் இந்த ஹதீஸ் வருது. அவர் பேர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவரே சொல்றார், பித்து காலதி மைமுனா பின்தில் ஹாரிஸ். நான் மைமுனா அம்மா வீட்டில் நைட்டு தங்குறதுக்காக ஓடி போயிருவேன். காரணம் ரசூலுல்லாஹ் அங்கே வர்றப்ப தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்பாங்க. தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சாங்கன்னா ரொம்ப நேரம் ஓதி தொழுகுவாங்க. அவங்க கூட நின்று தொழுகிறதுக்காக நான் அங்கே போய் எங்க அனுமதி கேட்டு லேட்டாகலாம் போனால் வர முடியாமல் போய் முன்னாடியே போய் நான் அங்கே படுத்துக்குவேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யாரும்பாங்க? உங்கள் அண்ணன் பையன் தான், உங்கள் சச்சா பையன் தான், இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் கூடவே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுதுக்கு எந்திரிச்சாங்க. ஒவ்வொரு ஆர்வம் இதில் எல்லாம் மார்க்க விஷயத்தில் பொது சேர்த்து தண்ணி எடுத்து வச்சாங்க, துணி கொடுத்தாங்க, தோடுறதுக்கு சப்புல நின்று அவங்களும் போய் நின்றுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சரியாக நிற்காதவரை மண்டையை பிடிச்சி இப்படி கொண்டு வந்து கரெக்டாக இப்படி நிறுத்தி நிற்க வச்சாங்க. ரசூலுல்லாஹ் கூட தொழுதாங்க. எப்போ பார்த்தாலும் மார்க்க ஆர்வம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ மஜ்லிஸுக்கு வானா. அவர் மஜ்லிஸுக்கு வான்னு கூப்பிடும் போதெல்லாம் 10 வயசு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும்போது அவரோட சம வயசுல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டாரு, வாங்கப்பா ரசூலுல்லாஹ் நமக்கும் பாடம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டாங்க, கூப்பிடுறாங்க, வாப்பலாம். அவங்க சொன்னாங்க, நீ எப்போ பெரிய பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்கு, அபூபக்கர் தான், உமர் ரலியல்லாஹு யாராவது நம்ம போய் திரும்ப பொடி பையன் போய் நம்ம என்ன பண்ண போறோம்? யாரும் வரல, போய் உட்கார்ந்தாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த ஆர்வத்துக்கு ஏற்ப, ஏன்னா இது ரசூலுல்லாஹ் கண்டெடுத்தது. இந்த பையனை தூக்கனா இவர் பெரிய ஹாஃபிஸ், இவர் பெரிய ஆளு, இவர் பெரிய அல்லாமா, தூக்கு சொல்லி கொடுத்து என்னாச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிறதுக்குள்ள ஆக சின்ன வயசு, திருக்குர்ஆனிலே ஆகப்பெரிய அறிஞராக மாறிட்டார். 60 வயதை தாண்டிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 வயதுக்கு கீழே இருந்த இப்னு அப்பாஸிடம் குர்ஆனுக்கு மட்டும் சந்தேகம் கேட்டிருக்காங்கன்னு வருது. யாரு? இல்முல எக்கச்சக்கமான இல்ம் என்று அறியப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கட்டத்தில் திருக்குர்ஆனின் விஷயங்களுக்கு இந்த பையன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதுக்கு என்ன விளக்கம்? அவ்வளவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தார். ரைசுல் முஃபஸ்ஸிரின் இன்னைக்கு வரைக்கும் பேர், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலைவர். இவெல்லாம் உம்ராவுக்கு போறவங்க போற தாய்க்கு போறாங்க, தாய்க்குள்ள தான் அடங்கியிருக்காங்க. அவங்க இடத்துல மதரசா அங்கதான் இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பசங்களை அடையாளம் கண்டு இவன் மார்க்க அறிவில் மேம்பட்டிருக்கிறான், இவனுக்கு இதை தர வேண்டும் என்று நாம அடையாளம் கண்டு வெளியே எடுக்கணும். நிறைய நாட்டில் அப்படி அடையாளம் காணப்பட்டுத்தான் ஆபீஸ்கள் ஆலிம்கள் உலக அளவிலே வந்தார். சில பேருடைய கல்வி ஆர்வத்தை எல்லாம் பார்த்தாவே புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இஸ்லாமிய கவர்மெண்ட்ல உமர்லான கவர்மெண்ட், உஸ்மான் ரலியல்லாஹு கவர்மெண்ட், அலி ரலியல்லாஹு கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்ல எல்லாம் எந்த சட்டம் பாஸ் ஆகுதுனாலும் 2 பேர் அனுமதி கொடுக்கணும். 2 பேர் அனுமதி கொடுத்தா தான் மசோதாவே பாஸ் ஆகும், இல்லைன்னா பாஸ் ஆகும். ஒன்று ஆயிஷா அம்மா, இன்னொன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டமானது குர்ஆனுக்கு எந்த வகையிலும் முரண்பாடு இல்லை அப்படின்ற சர்டிபிகேஷன் ஒரு என்ஓசி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுக்கணும். இன்னொன்று ஹதீஸ்களில் பார்க்கும்போது நீங்கள் கொண்டு வந்திருக்கிற சட்டம் எந்த தடையும் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் கூட வாழ்ந்தவர்கள் என்கிற அடிப்படையிலும் 2710 ஹதீஸ்களை உலகத்தில் அறிவித்தவர்கள் என்கிற அடிப்படையிலும் ஆயிஷா அம்மா அவங்க என்ஓசி கொடுக்கணும். இந்த 2 பேரும் ஓகே சொல்லிட்டா மசோதா பாஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அப்போ ஒரு இளம் வயது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய கல்வி ஞானம் ஒரு அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு அவர்களின் கல்வி ஆற்றல் இருந்திருக்கிறது. அவரெல்லாம் ரசூலுல்லாஹ் சின்ன வயசுலேயே செலக்ட் பண்ணாங்க. இன்னொரு பையன், அவருக்கு 8 வயசு,
அவரும் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். செல்லாதீஸ்வரம் போகிறப்போ அந்த ஆற்றில் பால் கறக்கிறதுக்காக வாங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இது ஒன்று. அபூபக்கர் தான் போய் அந்த பையன்கிட்ட கேட்டாங்க. 8 வயசுல ஆடு மேய்ச்சா அவங்கெல்லாம் அந்த காலத்தில் குழந்தை தொழிலாளர்கள் தானே. அப்போ நேரம் போய் அப்பா ஒரு ஆடு விடு பால் கறக்கணும்னாங்க. இந்த பையன் சொன்னாரு, இதெல்லாம் மரட்டு ஆடு, பாலெல்லாம் கறக்காது அப்படின்னாங்க. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, கறக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்கணும், நீ ஆடு மட்டும் நீ கொடு, அதுதான் உன் வேலை. அது மடு இருந்தாலும் இல்லைன்னு நாங்கள் கறந்துருவோம். பாடி கறக்கிறது ஆடி கறக்கிறதுமாக நம்ம ஓதியே கறந்துருவோம், நீ ஆடு மட்டும் கொடு. இந்த பையன் புரிஞ்சுக்கிட்டார். 8 வயசுலேயே அவன் நல்ல அறிவாற்றல். இது என்னமோ வந்திருக்கிற ஆளுங்க சம்திங் கொஞ்சம் ஏதோ நடக்க போகிறது கூட தெரியுது. ஆட்டை கொடுத்துட்டு பக்கத்திலே நின்றுட்டார், குடியிருன்னு பார்த்துக்கிட்டார். செல்லாதீஸ்வரர் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு என்னமோ ஓதுனாங்களோ துவா செஞ்சாங்களோ, தண்ணியை எடுத்து மடுவே இல்லை, மடு இருக்கிற இடத்துல இப்படி அடிச்சாங்க, ஸ்ப்ரிங் மாதிரி மடு வருது. பால் கறக்கிற இடம் இருக்குல்ல, அது இல்லாமல் இருக்குல்ல, பிஸ்மில்லான்னு ஒன்று மடு வந்துருச்சு. பாத்திரத்தில் பால் கறந்தாங்க, அவங்க குடிச்சாங்க, பூக்கருந்தாங்க குடிச்சாங்க, கூடல் சாவாக்கள் குடிச்சிட்டாங்க. ஆட்டை கொடுக்குறப்ப அந்த பையன் கொடுக்குறன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 8 வயசு பையன். அவங்க கேட்டாங்க, என்ன வேணும் உனக்கு, உனக்கு என்ன வேணும்? நம்ம ஏதாவது வேலை செஞ்சா கேட்கணும்ல, சாக்லேட் வேணுமா, காசு 10 ரூபா கொடுக்கலாமா, என்ன பையன் ஏதாவது கேட்கணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. தேவையான பால் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் பேரிச்சை பழம் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது கொடுக்கலான்னு கேட்டிருப்பாங்க சொல்லலாம். இந்த பையன் கேட்டாரு, அல்லிம்னி கலிமத்தன் கொத்தா இந்த ஹலப். நீங்கள் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி என்னமோ ஓதுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லிக்கோங்க. இந்த பையன் ஹோல்சேலாக வாங்குறது முடிவு பண்ணான். சும்மா 2 சாக்லேட் கொடுத்துட்டு 2 பேரிச்சை பழத்தை கொடுத்துட்டு இந்த 10 ரூபா வச்சுக்கொண்டு 2 ரியால தீனார திரும்ப கொடுத்துட்டு பாஸ் ஆகிடக்கூடாதுல்ல. எவ்வளோ விவரமாக இருந்திருப்பார் இந்த பையன். அதாவது ஒன்றுமே இல்லாத ஆட்டில் என்னமோ ஓதுறப்ப பால் வருதுன்னா அந்த ஓதுறதை வாங்கிட்டா பண்ண பூரா பார்க்கறது விடலாம். ஆயிரக்கணக்கான ஆட்கள். அந்த பையன் விவரமாக கேட்கறப்பவே அதை கேட்டார். நீங்கள் ஓதுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. சொல்ல சிரிச்சுட்டாங்க. சிரிச்சுட்டு செல்லாசி சொன்னாங்க, ஏய் நீ என்ன ரொம்ப கிளீனாக படித்து கொடுக்கப்பட்ட மாணவர் மாதிரியில் நீ இருக்க. இன்னைக்கு குலாமுன் முஅல்லம், நீ என்ன ட்ரைன்டு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறீங்க, ஆல்ரெடி ட்ரைன்டா இருக்கிறீங்க, படித்து கொடுக்கப்பட்ட பையனை போலவா நீ இருக்கிறாய். இவ்வளவு தெளிவா கேட்கிற. நீ என்ன குலாமுன் முஅல்லமா, கற்றுக் கொடுக்கப்பட்ட சிறுவனா, நீ ஆடலமே கூட வான்னு சொல்லி தோல்ல கை போட்டு ரசூலுல்லாஹ் ஆடுகளை உரிமையாளரிடம் ஒப்படைத்து விட்டு அந்த பையனை கூட்டிட்டு வந்து மார்க்க அறிவு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த உம்மத்தின் சட்டமேதை என்று அறியப்படுகிற நாமெல்லாம் அடிக்கடி சஹாபியின் பெயர் கேள்விப்படுகிறோமே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பேர் தான் இப்னு மஸ்ஊத். அவங்க தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஃபகீஹுல் உம்மத், இந்த உம்மத்தினுடைய சட்டமேதை. உலகம் முழுக்க வாழுகிற ஹனஃபி மதுஹபுடைய சட்டங்களுடைய ஆதார சொதி. ஏறத்தாழ இவர்களுடைய அறிவிப்புகளிலிருந்து தான் மொத்த இஸ்லாமிய சட்டத்தில் 1/3 பகுதி எடுக்கப்படுகிறது என்று கூட கூறுவர் உண்டு. அபாரமான ஆற்றல். நான் சொல்ல வர்றது, ஒரு இப்னு அப்பாஸை அடையாளம் கண்டது போல், ஒரு இப்னு மஸ்ஊதை ரலியல்லாஹு அன்ஹுவை அடையாளம் கண்டது போல் எக்கச்சக்கமாக நமக்குள், நம் வீட்டுக்குள், நம் உறவுகளுக்குள் ஆபத்துகள் இருக்கிறார்கள், ஆலிம்கள் இருக்கிறார்கள். உருவாக்கணும். அந்த ஸ்டெப்ல இருந்து கொஞ்சம் கூட நம்ம முடிக்கிட்டு பார்க்கலாம். 10th முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம், +2 முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். அது ஒரு கோர்ஸ். சஹாபாக்கள் காலத்திலேயே இன்னைக்கு வரைக்கும் கூட அரபு நாட்டில் இருக்குது. எப்போ ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க தெரியுமா? 4 மாசம், கரெக்டாக 4 வருஷம். குத்தாப்னு சொல்லுவாங்க, மதரசால கொண்டு போய் விடுறது. அது வரைக்கும்
வீட்டில் ஓடி கொடுப்பாங்க. மதரசாவில் கொண்டு விடுறது எப்போனா 4 வருஷம் 4 மாசம் 4 நாள் 4+4+4 கரெக்டாக அந்த பையன் இன்னைக்கு வரைக்கும் கூட அரபு நாட்டில் சில இடங்கள்ல அரபு பூர்வ குடி குறிப்பாக அன்சாரிக்குடைய வீடுகளில் அந்த அன்னைக்கு எழுதி பழக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் கூட சில உருது ஃபேமிலிகள் எல்லாம் இருக்கு. அரிசி ஒரு தட்டில் வச்சு சர்க்கரை ஒரு தட்டில் வச்சு அந்த பையனோட குழந்தையோட கையை பிடிச்சி அந்த சர்க்கரையில் அலிஃப் பா அப்படின்னு எழுத வைப்பாங்க. சில உருது ஃபேமிலிகளும் இன்னைக்கும் இருக்கு, சென்னையிலாம் கூட இருக்கு, அரபு நாட்டில் இன்னைக்கு இருக்கு. கரெக்டாக 4 வருஷம் ஆயிடுச்சு, 4 மாசம் 4வது நாள் டேட் ஆஃப் பர்த்ல இருந்து அப்படி கணக்கு போட்டு அந்த அன்னைக்கு ஆரம்பிப்பாங்க. ஒன்றும் இல்லை, 2 இயர்ஸ் ரொம்ப வேகமாக குரான் எல்லாம் போகும். ஆரம்ப காலத்திலிருந்து வீட்டில் வளருகிற எந்த பிஞ்சு குழந்தைகளும் மார்க்க தொடர்பும் மார்க்க கல்வியினுடைய தொடர்பும் இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதிலே இந்த உம்மத்தில் பெரிய கவனம் நீண்ட காலமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வல்ல அற்புதமானது குரான். நான் ஓப்பனா சொல்றேன், இங்கே பிள்ளைகளுக்கு தகப்பனார்கள் நிறைய இருப்பீங்க, உங்க பசங்களுக்கு அல்லது தாத்தா நன்னாவெல்லாம் இருப்பீங்க. உங்களுடைய குடும்பங்கள்ல யாரையாவது நீங்க ஆபீஸா இருந்தா நீங்க 100 கோடி எழுதி வச்சாலும் சரி அதுக்கு ஈடு இணையில்லை. அந்த காசெல்லாம் தீர்ந்து போயிடும். எவ்வளவு காலமானாலும் உங்களுடைய பேரன் ஹாபிஸா, உங்களுடைய பையன் ஹாபிஸா, உங்களுடைய மகள் ஹாபிஸா, அதை விட சிறந்த கிரீடமும் பட்டமும் வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா ஆயிரும் ஒரு ஹாபிஸ். அடுத்தவர்களுக்காக இல்லை என்றாவிட்டால் நமக்காக குர்ஆன் ஓத ஓத பெரும் தாக்குதலை நமக்குள், நம் உள்ளத்துக்குள், நம் குடும்பத்துக்குள், நம் உறவுகளுக்குள், நம் தொழிலுக்குள், நம் சம்பாத்தியத்திற்குள் குர்ஆன் வேலை செய்யும், நிறைய வேலை செய்யும். யாரோ ஹாபிஸ், யாரோ ஹாபிஸ். பாலிவுட்ல அரை முறையமா நடிச்சிட்டு இருந்த நடிகை கொரோனால இஸ்லாத்துல சேர்ந்தது அம்மா ஹெர்லின் அப்படின்னு சொல்லி கொரோனால தான் இஸ்லாத்துல சேர்ந்தது. வேகமா ஆரம்பத்துல குர்ஆனை வேகமா மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சது. இப்ப நவம்பர்ல குர்ஆனை மனப்பாடம் செய்து முடிச்சிருச்சு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு மோசமான நடிகையாக அந்த மண்ணில் அறியப்பட்டவர் இப்போது ஹாபிஸா. என்ன குர்ஆனுடைய வசனங்கள் தான் என்னை மாற்றியது. நான் இன்னைக்கு முழுசா அந்த இதயத்தில் இருந்திருக்கேன். அல்லாஹ் என்ன மாதிரியோ ஒரு சாக்கடையும் கழிவுமாக இருந்த இடத்தில் குர்ஆனுடைய 4 வசனம் போய் வேற மாதிரி உருவாக்கி இன்னைக்கு ஆபத்தாகிவிட்டார். எத்தனை பேர் குர்ஆன் ஒரு அதிசயமான தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்த வல்லது. குர்ஆனை படிச்சா போதும், நமக்கு தான் வேலை செய்ய மாட்டேங்குது. எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ வேலை செய்யும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த கேட் ஸ்டீவன் தெரியுங்களா? இங்க இந்த உலகத்துல உலக வேர்ல்ட் லெவல்ல உள்ள ஃபேமஸான பாப் சிங்கர் யாருங்க தெரியுமா? இருக்காரு பாப் சிங்கர் கேட் ஸ்டீவன் ஒரு பேர். பயங்கரமான பாப் சிங்கர். 80ஸ்ல 90ஸ்ல 1980களில் 90களில் எல்லாம் உலகத்துல கொடி கட்டி பாருங்க. பாப் இசைவாங்க தெரியுமா? என்னதுன்றதெல்லாம் நமக்கும் தெரியாது. வேணா இந்த அளவுக்கு சொல்லலாம், காக்கா வழிக்கு வந்த மாதிரி ஆடுறாங்க, வழிக்கு வந்த ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடு. ரோட்ல போறவர்கள் பிஞ்சு பெருசு கிளம்பி எல்லாம் நின்று ஆடுவாங்க. அந்த மியூசிக் போட்டா கேட் ஸ்டீவன் 365 நாளும் 360 அப்பாயின்மெண்டே கிடையாது. எங்கேயாவது எத்தனை நாட்களையாவது மேடையில் ஆடிட்டு இருப்பாரு. அப்படி உள்ள பாப் சிங்கர் உடம்பு சரியில்லை, வாஷிங்டன்ல அட்மிட் ஹாஸ்பிட்டல்ல. அந்த அநேகமா அட்மிட் ஆன நாட்கள் மட்டும்தான் அந்த பாடல ஆடலன்னு நினைக்கிறேன். அவருடைய பால்ய கால ஸ்கூல் ஃப்ரெண்டு சிநேகிதர் ஒருத்தர் நம்மால் முஸ்லிம். அவரை பார்க்கறதுக்காக போறாரு. ஃபர்ஸ்ட் விடமாட்டேன்ட்டார். பெரிய பிஏபி வேர்ல்ட் வைடு பிஏபி விட்டுருவாங்களா? இல்லை, நான் அவர் கூட படிச்சோட நீ வர சொன்னார். சரி
இப்போ நல்ல வேளை நம்மள மாதிரி சாத்துக்குடி பிரெட் வாங்கிட்டு போனார். அவர் குரான் எடுத்துட்டு போனார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் குரானை எடுத்துட்டு நேரம் போனார். படம் பேசிக்கிற அளவுக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கியா, என்னடா அப்படி இப்படி கூப்பிடணும் சுத்தரவனை பார்க்கவே முடியல, உடம்பு சரியில்லை, நான் உன்னை பார்க்க வந்தேன் சொல்லிட்டு பேசிட்டு இருந்துட்டு, இது நான் டெய்லி படிக்கிற குரான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோட இருக்கு, உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ கொஞ்சம் இது படி அப்படின்னு சொல்லி தலைமாட்டு கடையில் வச்சுட்டு இவர் வந்துட்டார். ஆஸ்பத்திரியிலேயே சும்மா படுத்திருந்தவன் கேட் ஸ்டீவன் போர் அடிக்குதுன்னு எடுத்து படிக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா போக 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 அது ஈர்த்து விட்டது. பாதி கூட முடிக்கல, முழு சரீர சுகமாகி விட்டதால் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜுங்கிறாங்க. நீங்க போலாங்கிற மாதிரி இல்லை, நான் இதை முடிக்கிற வரையும் தொடர்ந்து நான் அட்மிட்டாகவே இருக்கிறேன், நீங்க என்னுடைய ஹாஸ்பிட்டல் டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தார். முழு குரானையும் முடிச்சார். ஆஸ்பத்திரி ரூமுக்குள்ளேயே அந்த ஃப்ரெண்டை வர சொன்னார். அங்கே வச்சு கலிமா சொன்னார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இந்திய வரலாறு அல்ல, உலக வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய பிரபலம் இஸ்லாத்தில் சேர்ந்தது அப்போ மட்டும்தான். கீழே இறங்கி வந்தாரு. வெளியில செய்தி கசிஞ்சிருச்சு. இனிமேல் பாப் இசை பாடகனாக மேடை ஏற மாட்டேன், நான் எனது கேட் ஸ்டீவன் அப்படிங்கிற நான் என்னுடைய மதத்தில் இருந்து நான் முஸ்லீமாக மாறிட்டேன்னு பதிஞ்சிச்சு. இன்டர்நேஷனல் பிரஸ் மீட் வாஷிங்டன்ல நடக்கும். ஆஸ்பத்திரியை விட்டு கீழே இறங்கினா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. சர்வதேச பத்திரிகையாளர் சந்திப்பு, அதில் நின்று பேசுகிறேன். யாரு? கேட் ஸ்டீவன் சொன்னாரு, நான் முன்னாள் கேட் ஸ்டீவன், இப்போது என்னுடைய பேர் யூசுப் இஸ்லாம். என் பேர் என்னங்க? யூசுப் இஸ்லாம். சமீபத்தில் மூத்தனாங்க. நான் என்னைக்கோ கிமுகிலாம் சொல்லலை, சமீபத்தில் பார்த்தாங்க. மலேசியாவோட விருது, இந்தோனேஷியாவில் விருது, எல்லாத்துலேயும் அரசாங்கத்தினுடைய உயரிய விருது வாங்கினார். 15 நாடுகளில் இஸ்லாமிக் ஸ்கூலுடைய எம்டி, கரஸ்பாண்டன்ட், மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னா 15 நாடு, லண்டன் உட்பட அத்தனை இடத்துலையும் என்ன நடக்கிறார் தெரியுமா? இஸ்லாமிக் ஸ்கூல். இத்தனைக்கும் காரணம் கேட் ஸ்டீவனா இருந்து யூசுப் இஸ்லாமா மாறணும். பிரஸ் மீட்டில் கேட்குறாங்க. அதே வாஷிங்டனில் தான் பிரஸ் மீட்டு. முந்தைய வாழ்க்கைக்கும் இப்போது இருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் உணர்கிறீர்கள்? நீங்கள் முதல்ல கேட் ஸ்டீவனா இருந்ததற்கும் இப்போது யூசுப் இஸ்லாமாக இருப்பதற்கும் இடையில உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? அவர் சொன்னார், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது. நான் இவ்வளவு காலம் நரகத்தில் இருந்துட்டேன், நான் இப்போ சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன். இதோ என்னை இதுதான் மாற்றியதுன்னு இப்படி தூக்கி குரானை காட்டினார். குரானுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அன்பானவர்களே, நான் சொல்ல வர்றது, குரான் எந்த உள்ளத்தையும் ஊடுருவி தாக்கும் ஆற்றல் உள்ளது. நாம் அதை சரியாக கையாளாதனாலையும், அதிகபட்சமாக யாசின் ஓதற்கு மட்டுமே தூக்குறனாலையும், ரம்ஜான்ல மட்டுமே கையில் எடுக்கிறனாலையும் நம்மளுக்கு பெருசாக வேலை செய்யற கூட தெரியுது. ஆனால் உலகம் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்த வந்தது திருக்குறான். எப்படியாவது நியத்து வைங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நேரடியாக பெற்ற மக்களோ, உங்களுடைய மகனுடைய மக்களோ, மகனுடைய மக்களோ, யாராவது உங்கள் குடும்பத்தில் ஆபீஸா நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆபீஸாவது ஒரு வீட்டில் உருவாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஆபீஸ்களை உருவாக்குகிற இந்த நல்ல பணியை மேற்கொண்டிருக்கிற இந்த அலுவலாவினுடைய நிர்வாகத்திற்கு அல்லாஹ் கருவி செய்வானாக. பட்டம் பெறக்கூடிய ஆஃபருக்கு மவுத்து வரைக்கும் அவர் குரானை மறக்காமல் இருக்கவும் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அந்த ஆஃபீஸினுடைய ஓத வைத்ததற்காக அந்த பெற்றோருக்கும் அல்லாஹ் தஆலா கைரு வர்க்கத்துகளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் வழங்குவானாக. மென்மேலும் நிறைய ஆபத்துகளை இந்த ஊருக்கு உருவாக்கி தர இந்த கல்விக்கூடத்திற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். குறிப்பாக இன்றைய தினம் வஃபாத்தாக இருக்கிற இந்த ஊரினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் அறியப்பட்ட கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் குப்லா அவர்கள், அல்லாஹ் தஆலா அவர்களை
அவர்களின் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி அவர்களுக்கு நசீபாக்குவானாக. பல்லாண்டு காலங்கள் இந்த ஊரில் அவர்கள் பணியாற்றியமைக்காக வேண்டி சிறந்த நற்கூலிகளை அல்லாஹ் துனியாவிலும் ஆகிரத்திலும் தருவானாக. அதுபோன்ற கல்வியாளர்களை அடுத்தடுத்த தலைமுறையிலும் அல்லாஹ் இந்த ஊரில் உருவாக்கி தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.